ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள். சின்ன வெங்காயம் வந்து சந்தையில வாங்குனது நல்ல முளைப்பு திறனோட இருந்தது. 1, 2 மிஞ்சியும் இருந்தத வந்து நட்டு வச்சேன். நல்லாவே வந்துட்டுருக்கு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னுமே கொஞ்சம் நெறைய இருக்கிறது எல்லாமே அங்கங்க இடம் இருக்கிற பக்கம் நட்டு வச்சுட்டே வரேன். ஸோ நல்லா வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த அதலக்காய் செடியில வந்து 3 செடி, 4 செடி இருந்தது. அதில 3 செடி பக்கம் பட்டு போயிடுச்சு. ஒண்ணே 1 மட்டும் தான் நல்லா வந்துட்டுருக்கு. அத தனியா வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மிளகா செடியுமே கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. அது அம்மா தூவி விட்ட விதைகள். கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த ரோஜா செடியிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சின்ன செடியா இருந்தது. அதில மொக்குகள் எல்லாம் கிள்ளி போட்டதுக்கப்புறம், இப்ப கொஞ்சம் நல்லா செடியுமே ஹைட்டா போயிட்டு, இப்ப வந்து மொக்குகள் விட்டுருக்கு. ஸோ, அதனால அத வந்து பூக்காக விட்டுருக்கோம். அப்புறம் இந்த முட்டை கரைசல், அத வந்து கையோட வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சரி 2 நாளைக்கு முன்னாடி முட்டை கரைசல் வந்து குடுக்கலாம். ஃபெர்டிலைசர் எதுவுமே குடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி, அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பரவால்ல. அது அப்படியே சாந்தமா இருக்கு. தண்ணீல கரைச்சதுக்கப்புறம் தாங்கவே முடியல ஸ்மெல்லு. 2 டேஸ் அதோட ஸ்மெல் வந்து போறதுக்கு, அப்படியே மேலலாம் அடிக்கிற மாதிரி ஒரு இமேஜினரி மாதிரியா, இல்ல நிஜமாலுமே மேலலாம் அந்த ஸ்மெல் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ மாடி தோட்டத்திற்கு நோ, நோ. ஒரு பிக் நோ போட்டாச்சு. ஸோ பெரியம்மா வந்து தோட்டம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட குடுத்துரலாம் அப்படின்னு. அது மண்ணுல தோட்டத்தில கீழ அடிக்கும்போது தெரியாது. பட் மாடியில அடிச்சோம் அப்படின்னா, ஸ்மெல்லு தாங்கவே முடியல. அதுவும் தண்ணீல கரைச்சு அடிச்சதுக்கப்புறம் அப்பா! பயங்கரமான ஸ்மெல்லு. ஸோ அதனால அதுக்கு பொதுவா இந்த பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீன் அமிலம் அந்த மாரி ஏதாவது குடுத்துக்கலாம் அப்படின்னு. மீன் அமிலம் எவ்வளவோ தேவலைங்க. சீரியஸா தண்ணீல கரைச்சு அடிச்சதுக்கப்புறம் அது அவ்வளோலாம் பெருசா ஸ்மெல் இல்ல. ஈவன் நான் வந்து கையில பட்டத வச்சு தான் தொளிப்பேன் செடிகளுக்கு மேல எல்லாமே கூட மீன் அமிலம் தெளிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு தண்ணீல கழுவுனாலே பெருசா ஸ்மெல் இருக்காது. அதுக்கப்புறம் சோப் போட்டு வாஷ் பண்ணிடுவேன் ஹேண்ட்ஸ. ஸோ அவ்வளோலாம் ஸ்மெல்லே எனக்கு இருந்ததே இல்ல. ஆனா இந்த இம்புட்டூண்டு முட்டை ஐயோ! படாத பாடு படுத்துது. அதனால வந்து அதை தலைய சுத்தி வீசிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம்.